இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தளபதியோட படம் பண்றதை பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது ஓமை கடவுளே ரிலீஸ்க்கு அப்புறமே அவர் ஒரு தளபதி ஃபேன் சொன்ன வீடியோ பத்தி எல்லாம் பார்த்திருந்தோம். சோ இப்போ டிராகன் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க தளபதி, அஜித், ரஜினி இவங்களோட படம் பண்ற பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் அரசியலுக்கு போயிட்டாரு, பட் திரும்ப வந்தாருன்னா கண்டிப்பா போய் நிப்பேன் அவர்கிட்ட. ஏன்னா ஓமை கடவுளுக்கு அப்புறமே அவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். சோ அப்பவே போயிட்டு நாமளே அப்ரோச் பண்ணலாம்னு நினைச்சேன். சோ அது எப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அவர் மட்டும் இப்போ திரும்ப சினிமாவுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட போய் நிற்பேன். தென் நெக்ஸ்ட் அஜித் அவர்களுக்கு கதையா இல்ல ஒரு ஒன்லைன் வேணா இருக்கு. சோ அந்த ஒன்லைன் ஓகே சொன்னா அவர் கூடயும் பண்ணலாம். தென் ரஜினி அவர்களுக்கும் கதை எதுவும் இல்ல, பட் அவருக்குன்னா கதை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஓமை கடவுளே ரிலீஸ்க்கு அப்புறமே தளபதிக்காக கதை ரெடி பண்ணி அப்ரோச் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு. பட் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா இவர் பயங்கர கான்பிடென்டா தான் இருக்காரு. ஈவன் ஓவர் கான்பிடென்டா இருக்காருன்னு சொல்லிட்டு டிராகன் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லேயே நிறைய பேர்கிட்ட அடியும் வாங்கினாரு. பட் கான்பிடென்டா பேசின மாதிரியே ரிசல்ட்டையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா நிறைய பேர் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி கான்பிடென்டா பேசுவாங்க, பட் ஆனா படம் ஒன்றும் இருக்காது. பட் அஸ்வத் மாரிமுத்து தரமா ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் எஸ்டிஆரோட வேற இணைகிறாரு. சோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங் இயக்குனர் கிடைச்சிருக்காரு. ஏன்னா நிறைய இயக்குனர்கள் நல்ல படம் பண்ணாலும் தியேட்டருக்கு கேட்டர் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. விடாமுயற்சியில மிகப்பெரிய மிஸ்ஸிங் அதுதான். அஜித் மாதிரி ஒரு டயர் 1 ஹீரோ வச்சுட்டு ஓடிடிக்கான படத்தை எடுத்துட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்றதே பெரிய விஷயம், சோ இதை அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவ்வளவு பேரு தியேட்டர்ல டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. சோ டியர் 1 இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வேற வழியே இல்ல, நீங்க தியேட்டருக்கான படத்தை தான் பண்ணி ஆகணும். தளபதியை ரீசன்ட் டைம்ல சச்சின், நண்பன், காவலன் மாதிரியான படங்கள் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம். ஏன்னா இந்த 3 படங்களுமே சூப்பரான படங்கள். பட் துப்பாக்கி, கத்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எல்லாம் வந்துச்சானா இந்த அளவுக்கு வரல. சோ அதனாலதான் தளபதி அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாஃப்டான படங்கள் பண்றதை ஸ்டாப் பண்ணாரு. இதெல்லாம் தெரியாம தளபதியே அந்த மாதிரி படங்கள் இப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நாமளே வருத்தப்பட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் தளபதி பயங்கர தெளிவு. நம்மளோட பெர்செப்ஷன் தான் ஓவர் டைம்ல மாறுமே தவிர அவர் கரெக்டா தான் பண்ணிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிமாறன், சுதா குங்கரா, கார்த்திக் சுப்பராஜ், பிரதீப் ரங்கநாதன், மகிழ் திருமேனின்னு தளபதிக்கு ஆல்ரெடி நிறைய இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. சோ அதுல இப்ப அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் இணைஞ்சிருக்காரு. சோ ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.